ராமராமா, ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி டிசம்பர் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசம் 6ஆம் தேதி சுக்லபக்ஷம் பிரதம திதி காலை 9 மணி 6 வரை, பின்பு த்விதீய திதி பூராட நட்சத்திரம் விருத்தி யோக பவகரணம். இன்னைக்கு சந்திர தரிசனம் விசேஷம். ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திருமணமான பெண்கள் உபவாசங்கள் இருந்து கடுமையான விரதத்தை கடைபிடிப்பது சரியான முறையா? அதாவது உபவாசம் அப்படின்னா பகவானுக்கு சமீபத்துல வசிக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, இதுக்கே உபவாசம்னு பேரு. இப்படி இருந்தா மனசு உருநிலைப்படும். ஏகாதசி விரதம், மகாபிரதோஷ விரதம், இதெல்லாம் உபவாசம் அப்படிங்கிறது ஒரு அங்கம். ஷஷ்டி விரதம், உபவாசம் இருக்கிறது. இந்த உபவாசத்துல பல முறைகள் உள்ளது. ரொம்ப உத்தமமான முறை மத்தியமம் அதமம் அப்படின்லாம். இதுல தீர்த்தத்தை கூட சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறது நிர்ஜலோபவாசம் அப்படின்னு பேரு. இல்ல பழங்களை சாப்பிட்டுன்னு இருக்கிறது, ஏதோ பால் போன்ற திரவ திரவியங்களை சாப்பிட்டுன்னு இருக்கிறது, உப்பு இல்லாத பதார்த்தங்களை சாப்பிட்றது, இதெல்லாம் மத்தியமம். ஒரு குடும்பியாக இருக்கக்கூடிய ஒருவன், அதாவது கல்யாணம் பண்ணிண்டு மனைவி குழந்தைகள் இவாளோட இருக்கக்கூடிய ஒருவன் குடும்பி, அல்லது அந்த பெண்மணி கணவன் குழந்தைகள், இந்த மாதிரி குடும்பத்துல இருக்கக்கூடியதான ஒரு பெண்மணி, இவா ரொம்ப தன்னுடைய உடலை வருத்தக்கூடியதான செயல்களை பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிடுது. ரொம்ப உடம்ப வருத்திண்டு நான் பட்னி இருக்கேன், ரொம்ப உடம்ப வருத்திண்டு நான் அந்த செயலை பண்றேன் அப்படின்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுது. ஏன்னா உனக்கு கிரகஸ்த தர்மம் இருக்கு, நீ பண்ண வேண்டிய செயல்கள் நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால ரொம்ப கடுமையான முறையில நீ உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு அது தர்மம் இல்லை, குடும்பியா இருக்கிறவனுக்கு அது தர்மம் இல்லை, வீட்டு பெண்மணிக்கு அது தர்மம் இல்லை. துறவிகள் அப்படி இருக்கலாம், ஆனா நீ அப்படி இருக்க வேண்டாம். நீ உனக்கு என்ன சக்தியோ, ஏதோ பால் சாப்பிட்டுண்டு பழத்தை சாப்பிட்டுண்டு இல்லை உப்பு இல்லாத ஆகாரங்களை சாப்பிட்டுண்டு அந்த மாதிரி உபவாசம் இருக்கலாமே தவிர ரொம்ப உடம்பையே வருத்திண்டு அப்படி உபவாசம் இருக்க தேவையில்லை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ராமராம்.